ஏல நாட்டில் என்னல நடக்கு? இது அரசாங்கமா இல்லை இது என்னன்னே தெரியல. இது ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் அவன் 30 நாளாக நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு திருநெல்வேலி டவுனில் ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் எனக்கு லேசாக அறிமுகம் உண்டு, டவுனில் இருக்கார். அவர் ஜனவரி மாதமே வீடியோ போட்டிருக்காரு. என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, என்னை கொலை செய்வாங்கன்னு யாருக்கு வேண்டுகோள் வச்சுருக்காரு வீடியோவில். சோசியல் மீடியா பூரா அந்த வீடியோ வந்துச்சு. ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. முதல்வருக்கே வேண்டுகோள் வச்சு அவர் புகார் அனுப்பியிருக்காரு. கோர்ட்டில் கேஸ் நடக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அவர் குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டாக அந்த டவுன் போலீஸார், அவர் காவல்துறை ஆய்வாளரும் உதவியாளரும் செயல்படுதாங்க. என்னை எப்படியும் போட்டுருவாங்க, ஒரு 10-30 பேர் ஒன்று சேர்ந்து என்னை கொலை செய்ய போகிறாங்க, எப்படியும் என்ன கொன்னுருவாங்க, நீங்கள் என்ன காப்பாற்ற மாட்டீங்க, உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு முதல்வருக்கு வேண்டுகோள் வச்சு வீடியோ போட்டிருக்காரு. வெக்கமாக இல்லை? மானங்கட்ட ஆட்சி நடத்துதியோ, மானங்கட்ட ஆட்சி. எவனும் எனக்கு தெரியாது, பத்திரிகையில் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல முடியாது. சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ கடுமையான வைரலாக இருக்கு. இன்றைக்கி அவர் செத்து போனார், அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. அதிகாலையில் தொழுதுட்டு வந்திருக்காரு. நோன்பு பிடிக்கிற மனுஷன்ட்டான். ஒரு சக மதத்துக்காரனே கொண்டிருக்கான். அவன் போலி மதத்துக்காரன். எப்படிடா ரமலான் மாதத்தில் கொல்லதுக்கு மனசு வருது? நான் தீவிர இந்து, ஆனால் எனக்கே ரமலான் மாதத்தினுடைய புனிதத்தன்மை தெரியும்டா. அறிவு கெட்டவனோல எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சானுவான். இது முழுக்க அரசாங்கம் தான் இதுக்கு குற்றவாளி. அரசாங்கம் அன்னைக்கே இந்த வீடியோ போட்ட உடனே உயர் அதிகாரி கூப்பிட்டு, இங்கே வா, என்ன வீடியோ போட்டிருக்க, எதுக்கு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட டவுன் காவல் நிலைய அதிகாரியையும் கூப்பிட்டு நேரடி விசாரணை பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குமா? இன்றைக்கி கல்லிடைக்குறிச்சி ஆர்எஸில் நான் டீ குடிக்க போகிறேன், 4 இளைஞர்கள் டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு நிற்கான். ஐயோ பாவம் பாய், அவரு நோன்பு பிடிச்சிட்டு பள்ளிவாசலில் தொழுதுட்டு வரும்போது போட்டு தள்ளிட்டானுவான். அவர் ஜனவரி மாதமே வீடியோ போட்டாருப்பா, அப்பவுமே இந்த அரசாங்கம் கேட்கலையே. அதுக்கு இன்னொருத்தன் சொல்லுதான், இதுக்கு தான் மாப்பிள்ள ஒருத்தன் நம்மளை போட போகிறாமனு தெரிஞ்சாலே கெச்சு போட்டு அவனை நம்ம தூக்கிடணுண்டா, இந்த போலீஸெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுதான் அந்த இளைஞர்கள். எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்குது. என்ன மாதிரி வயசானவங்களுக்கு இந்த சட்டம் இவ்வளவு சீரழிஞ்சு போச்சு. இதே இந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இப்படி எவனாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவன் எங்கே இருந்தாலும் தூக்கி நோண்டி நொங்க எடுத்து அவன் கருவை அறுத்துரும் அந்த அம்மா. ஆனால் காவல்துறை ரொம்ப புனிதமான ஒரு காவல்துறை. ரொம்ப நீங்கள் ஏகப்பட்ட தியாகம் செஞ்சு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காவல்துறையில் சில கருப்பு ஆடுகள் உட்காந்துக்கிட்டு அசிங்கம் பண்ணுது. ஒரு பானை நிறைய சோறு பொங்கி வச்சுருந்தா சுத்தமாக இருந்தால் சாப்பிடலாம், அதில் மனித கழிவுகளை கலந்து வச்சா சாப்பிட முடியுமா ஐயா? அதே போல் சில காவல்துறை அதிகாரிகள் கேவலமான செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கருப்பு ஆடுகளை களை எடுக்கணும். இதுக்கு அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கம் மண்ணம் கட்டி எடுக்கும். ஒரு இளைஞர்கள் டீ குடிக்க போகும்போது இப்படி பேசுதான். ஐயோ பாவம் பாய், தொழுதுட்டு வரும்போது போட்டு தள்ளிட்டானுவோம். அவர் ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டரு. தயலி நம்மன்னா இந்நேரம் கெச்சு போட்டவனை தூக்கியிருப்போம்ல நம்ம அப்படிங்க. அப்போது மாவட்டத்துலேயும் சரி, தமிழ்நாடு முழுக்க சரி, இந்த பழிக்கு பழி கொலைகள், ஜாதி கொலைகள் நடக்கிறதுக்கு அத்தனைக்கும் காரணம் காவல்துறை தான். நான் கூட நினச்சேன், ஒவ்வொருத்தன் பின்னாடியும் காவல்துறை போய்கிட்டே இருக்க முடியுமா, இவனு என்ன எல்லாரும் காவல்துறையை குற்றம் சாட்டுதாங்கன்னு நான் கூட வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒருத்தன் ஜனவரி மாதம் வீடியோவில் கதர்னு கதர்தான் முதல்வரை, என்னை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் இப்போ அந்த இளைஞர்கள் சொன்னதை நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஓஹோ உண்மைதான். அப்போ இந்த போலீஸுக்காரனோடலாம் நம்பினா ஒரு கதையும் ஆகாது. நம்மளை ஒருத்தன் போடணும்னு ஹெச்சு போட்டான் அப்படின்னா நாம் அவனை எங்கே இருந்தாலும் தூக்கிடணும் அப்படின்னு இளைஞர்களுக்கிட்ட இந்த சட்டத்தை கையில் எடுக்கும் மனப்பான்மையை உருவாக்குறது போலீஸுன்னு நான் குற்றம் சாட்டுதேன். ஏன் இதில் முதல்வருக்கே பங்கு உண்டு.